சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 63 நாயன்மார்கள் வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இன்னைக்கு 50வது நாயன்மாரா நேச நாயன்மாரோட வரலாறு பார்க்க போறோம். 63 நாயன்மார்கள் சிவனுக்கு தொண்டு செஞ்சு சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சு சிவபெருமானோட பேரருளையும் பெருங்கருணையும் பெற்று நம்ம அப்பாவோட பாதத்தை அடைஞ்சுவீங்க. இன்னைக்கு 50வது நாயன்மாரா பாக்குற நேச நாயன்மாரு இது வரைக்கும் நம்ம பார்த்த நாயன்மார் எல்லாமே தமிழ்நாட்டில தான் இருந்தாங்க. இவரு தான் கர்நாடக மாநிலத்துல இருக்கிற ஒரு நாயன்மாரு. அவரு கர்நாடகா மாநிலத்துல துங்கபத்ர ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு வளமான ஊரு காம்பிலி. அந்த காம்பிலிங்கிற ஊரு இப்ப கம்பிலி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த ஊர்ல சாலியர் மரபுல நெசவு தொழில் செய்யற குடும்பம்னு சொல்லுவாங்க. பிறக்கிறாரு. அவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு நேசனாரு. ஆனா எல்லாரும் நேசன் நேசன் அப்படின்னு அவரை அழைச்சாங்க. இந்த ஊரு கர்நாடக மாநிலத்துல பெல்லாரி மாவட்டத்துல ஹம்பிக்கு பக்கத்துல இருக்கு. இவரு அந்த ஊர்ல எழுந்தள்ளி இருக்கிற புகழ்பெற்ற கோயிலு சிவன் கோயிலு. அந்த கோயிலு விஜயநகர பேரரசோட காலத்துல கட்டப்பட்ட கோயிலு. அந்த கோயில் எழுந்தள்ளி இருக்கிற சிவபெருமான் பேரு விருபாஷீஸ்வரர். அம்மா பேரு பம்பாதேவி. ரொம்ப பழமையான சிவன் கோயிலு. இந்த கோயில்ல ஒரு சிறப்பு என்னன்னா, சிவபெருமானோட ராஜகோபுரத்தோட நிழலு அப்படியே பின்பக்கம் தலைகீழா விழும். இது வியக்கத்தக்க கட்டடக்கலைக்கு ஒரு சிறப்பு மிக்க கோயிலா இருக்கு. ஹம்பியில இருக்கிற நிலத்தடி சிவன் கோயிலு. இந்த கோயில் ஒரு சிறப்பு என்னன்னா, எப்போதும் தண்ணீரால சூழப்பட்ட கோயிலா இருக்கு. தனித்துவமா அப்படி அமைச்சிருக்காங்க. விருபாஷீஸ்வரர் கோயில திருநாவுக்கரசு நாயனாரால பாடப்பட்ட தலம். விருபாஷீஸ்வரரை நேச நாயனாரு சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு சிவ வழிபாடு பண்ணிட்டு இருப்பாரு. எப்போதும் அவரு விருபாஷீஸ்வரர் சிவனை தான் வழிபாடு பண்ணிட்டு இருப்பாரு. திருத்தொண்டு தொகையில சுந்தரமூர்த்தி நாயனாரு இவரை பத்தி சிறப்பா போற்றாரு. என்னன்னா, மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் அப்படின்னு போற்றி இருக்கிறாரு. சிவனை வழிபாடு பண்றவங்கள இவரு வணங்குவாரு. அவங்களுக்கு வேணுங்கிற தொண்டு செய்வாரு. இவரு இயற்கையிலேயே இவரோட குலத்தொழிலு நெசவு தொழிலுங்கிறதுனால இவரு வாழ்நாள் ஃபுல்லா இவரு செய்யற நெசவு தொழில செய்யற உடைகளை சிவனடியார்களுக்கு தானமா கொடுப்பாரு. அது இல்லாத இவரு கோவணமும் தயாரிச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு சிவனடியார்களுக்கு. நேச நாயனாரு நெசவு நெஞ்சுகிட்டு இருக்கும் போதும் மனசுல எப்போதும் சிவபெருமான நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் வாயில அஞ்செழுத்து மந்திரமான நமச்சிவாயாவை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் வாழ்நாள் ஃபுல்லா அத மட்டும்தான் கடமையா மனசார செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சிவனடியார்களுக்கு வேணுங்கிற தேவைகளை பூர்த்தி செஞ்சாவே சிவபெருமானோட அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் தவறாம சிவசேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி சிவனடியார்களுக்கு செய்யற சேவைய சிவனுக்கு செய்யற சேவையா நினைச்சு மன உறுதியா நம்புனாரு. நேச நாயனாரு தான் நெய்த ஆடைகளையும் கீழ் கோவணத்தையும் நெற்றியில திண்ணீரடிஞ்ச நமச்சிவாயா சொன்ன சிவனடியார்கள் அனைவருக்கும் தானமா கொடுத்தாரு. அவரு திருமணமே பண்ணிக்கல. அவரு ஒரே குறிக்கோளு வாழ்நாள் ஃபுல்லா துணி நெஞ்சு எல்லா சிவனடியார்களுக்கும் தானம் கொடுத்துக்கிட்டு விருபாசீஸ்வரர் கோயில்ல சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படியே முக்காலமும் சிவபெருமான நினைச்சு வாழ்ந்து வந்த நேச நாயனாரு தன் வாழ்நாள்ல இறுதியில சிவபெருமானோட திருவடிய அடைஞ்சாரு. நேச நாயனாரோட குரு பூஜை பங்குனி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல
அவரு அவதாரம் செஞ்ச தலமும் முக்தி அடைஞ்ச தலமுமான கர்நாடக மாநிலத்துல பெல்லாரி மாவட்டத்துல இருக்கிற ஹம்பிலி அருள்மிகு விருபாட்சீஸ்வர திருக்கோயில்லையும், இது எங்க இருக்குன்னா கர்நாடகாவுல பெல்லாரி மாவட்டத்துல ஹோஸ்பேட் ரயில் நிலையத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஹோஸ்பேட்டு ஹம்பி வழியா கம்பிலிய அடையலாம். அதுக்கு பேருந்து வசதியும் மிக சிறப்பா இருக்கு. இது ரொம்ப சிறப்பு மிக்க சுற்றுலா தலமாகவும் இருக்கு. நம்ம சிவனுக்கு உகந்த நாயன்மார்களால பாடப்பட்ட சிறப்பு மிக்க தலம். அது இல்லாத நேச நாயனாரோட குருபூஜை அன்னைக்கு மயிலாடுதுறையில இருக்கிற கூரைநாடு புனுகீஸ்வரர் கோயில்லையும் வெகு சிறப்பா பூஜைகள் நடக்குது. இந்த கோயில்ல நேச நாயனாருக்கு தனி சன்னதியே இருக்குது. இவரோட குரு பூஜை அன்னைக்கு அது இல்லாத எல்லா சிவாலயத்திலும் 63 நாயன்மார்களா எழுந்தள்ளி இருக்கிற நேச நாயனாருக்கு சிறப்பான வழிபாடுகள் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. நேச நாயனாருக்கு நம்ம அப்பா சிவபெருமானு நேரடியா காட்சி கொடுக்கலினாலும் அவர் வாழ்நாள் ஃபுல்லா சிவத்தொண்டு செஞ்சதுனால சுந்தரமூர்த்தி நாயனாரு இவர் 63 நாயன்மார்கள்ல ஒருவரா எழுதியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்த சேக்கிலார் பெருமானு நேச நாயனார பெரிய புராணத்துல 63 நாயன்மார்களா வருஷப்படுத்தும் போது இவரை நாயன்மாரா சேர்த்தி இருக்கிறாரு. நேச நாயனாரோட வரலாற்றுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவருக்கு தெரியுமா இப்படி 63 நாயன்மார்களா வரிசைப்படுத்துவாங்க, அதுல நம்ம 63 நாயன்மாரா இருப்போம். இப்படி அவர் காலத்துக்கு அப்புறம் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நாமெல்லாம் அவரை புராணங்களை படிப்போம் வழிபாடு பண்ணுவோம்னு தெரியுமா? கிடையாது. எப்போதும் நம்ம செய்யற செயல்லையோ வழிபாட்டுலையோ மனசுல எதிர்பார்ப்பு இல்லாத வழிபாடு பண்ணுனா, ஒரு மக்களுக்கு தானம் தர்மம் பண்ணுனா அது இந்த பிரபஞ்சம் ஏத்துக்கும். நம்ம அப்பாவோட பாதத்துல நம்ம அடையிறதுக்கு உறுதுணையா இருக்கும். அப்படிங்கறதா நம்ம இவரோட வரலாற்றுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம வழிபாடு பண்ணுவோம். உங்களுக்கு மனசுக்கு நேர்மையா தூய்மையா எப்படி இருக்குதோ அது மாதிரி வழிபாடு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டீங்கனாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான், நல்லதே நடக்கும். இது வரைக்கும் நேசநாயனாரோட வரலாற்றை கேட்ட சிவ அன்பர்கள், சிவ தொண்டர்கள், சிவனடியார்கள் எல்லாத்துக்கும் நம்ம அப்பா சிவபெருமானோட பேரருளும் பெரும் கருணையும் கிடைக்கணும்னு, நேசநாயனாரோட அருளும் ஆசையும் கிடைக்கணும்னு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் வேண்டிக்கிட்டு நேச நாயனாரோட வரலாற்றை நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்திலே ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.